இன்னைக்கு இந்த ட்ரக்ஸ் ஃப்ரீ ப்ரோக்ராம் எதனால் நாங்கள்லாம் பண்ணியிருக்கோன்னா 10th 9th +1 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பண்ணியிருக்கோம். இந்த போராட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா, இந்த ட்ரக்ஸ் ஃப்ரீ வேர்ல்டை கொண்டு வரணும். எல்லாருமே போதையை மறந்து ஒரு நல்ல புதிய வாழ்க்கையை தொடங்கணும். அதுதான் இந்த போராட்டத்தோட முக்கிய நோக்கம். போதையால் இன்னைக்கு நிறைய குடும்பம் சீரழியுது. அதை நம்ம கண்டிப்பாக பார்க்குறோம். கண்டிப்பாக நம்ம இந்த போராட்டத்தை எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும். ட்ரக்ஸ் ஃப்ரீ வேர்ல்டை கொண்டு வரணும். இன்னைக்கு நாங்கள் வந்துட்டு போதை ஒழிப்புக்காக நாங்கள் வந்துட்டு ரேலி போனோம். போதையினால நிறையா குடும்பத்தினர் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க. பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு சில வீட்டில் அப்பா அண்ணெல்லாம் குடிக்கிறனால அவங்க வீட்டில் வந்துட்டு அம்மா தங்கச்சி எல்லாம் படிக்கிறவங்களுக்கும் வந்துட்டு இதாகுது. நாங்கள் படிக்கிற பிள்ளைங்க வந்துட்டு இந்த மாதிரி ரேலி போகிறனால எங்களை பார்த்து நிறையா பேர் மாறணும், அந்த விழிப்புணர்வை வந்துட்டு உருவாக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி செய்கிறோம். எங்கள் மாதிரி படிக்கிற பிள்ளைங்களும் யாருமே வந்துட்டு போதை ஒழிப்பை வந்துட்டு செய்யாதீங்க, யாரும் போதை ஒழிப்புல வந்துட்டு அடிமையாகாதீங்க. ஏன்னா வந்துட்டு போதைக்கு அடிமையாகாதீங்க. இதுதான் வந்துட்டு இதனால தான் நாங்கள் ரேலி போனோம். எங்களுடைய பள்ளியானது மெத்தடிஸ்ட் மேல்நிலை பள்ளியிலேருந்து நாங்கள் எல்லா ஆசிரியர்களும் வந்து இந்த போதை ஒழிப்பதற்கான முயற்சியில் வந்து நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். இதில் வந்து தமிழகத்தினுடைய அறிவுரையின்படி இந்த ஆசிரியர் பெருமக்களும் மாணவர்களும் சேர்ந்து போதையை ஒழிப்பதற்காக ஒரு சின்ன முயற்சியில் ஏற்பட்டிருக்கோம். இதை வந்து நாங்கள் முழுமையாக முடிப்பதற்கு நாங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறோம். இது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த கவர்மெண்ட் ஆனது பல கோணங்களின் மூலமாக போதையை ஒழிப்பதற்காக ஒவ்வொரு துறையிலும் வந்து நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க. அதுவும் வந்து குறிப்பாக வந்து மாணவர்கள் மூலமாக வந்து இந்த போதையை ஒழிப்பதற்கு வந்து அவங்க மூலியமா வந்து எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கையானது முழுமையா போய் மக்களிடம் சேருங்கிறது எங்களுடைய முழுமையான நம்பிக்கை. ஆகவே மாணவர்களை நாங்கள் பயிற்றுவித்து அவர்களை வந்து பேரணியில் அழைத்து கொண்டு சென்று மக்களிடம் வந்து நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த விழிப்புணர்வு வந்து மிகவும் 100% வந்து எல்லாருக்கும் எட்டுனதுனால அவங்களுடைய சிந்தையில் வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்துங்கிறத மிக முழுமையா நம்புறோம். இந்த முழுமையான நம்பிக்கை ஒவ்வொருவருடைய குடும்பங்களினுடைய முன்னேற்றத்துக்கு உதவும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகவே வந்து இந்த வாய்ப்புக்கு வந்து நாங்கள் நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். தேங்க்யூ.